நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயமாக நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான். என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நேரடியாக சந்திப்பதில் அத்தனை பிரச்சனை இருக்கு. 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது நீங்க கனவு தானே பண்ணீங்க, டீம் லீடர் தானே ஆசைப்பட்டீங்க, இந்தாங்க டீம் லீடர் வச்சுக்கோங்க. இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, உங்களை டீம் லீடர் ஆக்கி விட்டுறாங்க. ஐயோ, திடீர்னு டீம் லீடர் ஆயிட்டா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துல திடீர்னு இந்த யோகம் வரும்போது நம்மளை டெவலப் பண்ணிக்கவே இல்லை. சும்மா இருக்கிற நேரம்லாம் கூட நம்ம டெவலப் பண்ணிக்கவே இல்லை. அதான் லைஃப்ல நடந்த மிகப்பெரிய பிரச்சனையாகவே கருதப்பட்டது. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இந்த இடத்துல 5 கிரகங்கள் வரும்போது வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு நீங்க போறீங்க. வாழ்க்கையினுடைய அடுத்ததாக இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இதுல சுக்கிரனும் ராகுவுமாக இருக்கிறார்கள். சுக்கிரனும் ராகு, சுக்கிர மித்திரன் ராகுன்னு பேரு. சுக்கிர மித்திரன். இப்ப சுக்கிர மித்திரன் ராகுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரனோடு சேர்ந்த ராகு என்பதால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்வில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜோதிடர் என்றால் அது அடியனை தவிர வேறு யாரும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயமாக நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான். என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், ஒரு விஷயம் கனவாகவே இருந்து விட்டால் அதன் ஆன்மா மாறாமல், அது அழகு மாறாமல் இருக்குமாம். ஒரு விஷயம் என்ன, கனவாகவே ஒரு சில விஷயங்கள் இருந்து விடுவது நல்லது. நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும், நான் கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் ஆகணும், நான் பெரிய டீம் லீடர் ஆகணும், நான் நடந்து வரும்போது லெஃப்ட் ரைட்டில் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் பூ போடணும், இந்த மாதிரி நிறைய கற்பனைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கனவு கனவாக இருக்கும் வரை, இப்படியே கனவு கனவாக இருக்கும் வரை அதன் ஆன்மா உடையாமல் இருக்கும். எப்போ கனவு நிஜமாகிறதோ அப்போ அதனோட ரியல் சீக்வன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. முன்னெல்லாம் ஒரு ஃபேஸ்புக், இன்றைக்கி பார்த்தா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் 1008 காதல் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு காதல் கூட அவங்க நிஜமாக சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சந்திக்க மாட்டாங்க? அது ரியாலிட்டி, அதில் பயம். அப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நேரடியாக சந்திப்பதில் அத்தனை பிரச்சனை இருக்குது. 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது நீங்கள் கனவு தானே பட்டீங்க, டீம் லீடர் தானே ஆசைப்பட்டீங்க, இந்தாங்க டீம் லீடர் வச்சுக்கோங்க. இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, உங்களை டீம் லீடர் ஆக்கி விட்டுறாங்க. ஐயோ, திடீர்னு டீம் லீடர் ஆயிட்டா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துல திடீர்னு இந்த யோகம் வரும்பொழுது என்ன ஆகும், என்ன நம்மளை தேடுறாங்க, அண்ணே நீங்க தானே அடுத்த டீம் லீடர்னே. அடுத்த டீம் லீடரா, என்னப்பா சொல்றேன், எனக்கு ஒன்றும் இங்கிலீஷ் பேசவே தெரியாதேப்பா. பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம், நம்மளை டெவலப் பண்ணிக்கவே இல்லை. சும்மா இருக்கிற நேரம்லாம் கூட நம்ம டெவலப் பண்ணிக்கவே இல்லை. அதான் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையாகவே கருதப்பட்டது. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இந்த இடத்துல 5 கிரகங்கள் வரும்போது வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போறீங்க. வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, வண்டி, வாகனம் எல்லாம். அப்போ புதுசாக கார் வாங்குறவங்க, புதுசாக வண்டி வாங்குறவங்க, இதெல்லாம் இந்த 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பண்ணுறீங்க. 4ஆம் இடம் என்பது புதிய கார் வாங்குறது, புதிய வண்டி வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற இடம். அடுத்ததாக இந்த 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய உயர்கல்வினா அப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கிராம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போன்ற பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற நேரம். 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷனுங்கிற இடத்துல வரும்பொழுது இது நடக்குது. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது பூமி லாபம். இந்த பூமி லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த இவர் ஏற்படுத்தி தருகிறார். 5 கிரகங்களுமாக சேர்ந்து புதுசு ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க சார், திண்டிவனத்திலிருந்து 10 கிலோமீட்டர் உள்ளே, அது மாதிரிலாம் யூ ஆர் கோயிங் டு பிளான் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரீச் யுவர் டெஸ்டினி. என்ன பண்ணுறீங்க, அடுத்தடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். 4ஆம் இடம் அத்தனை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இதில் சுக்கிரனும் ராகுவுமாக இருக்கிறார்கள். சுக்கிரனும் ராகு, சுக்கிர மித்திரன் ராகுன்னு பேர். சுக்கிர மித்திரன். இப்போ சுக்கிர மித்திரன் ராகுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரனோடு சேர்ந்த ராகு என்பதால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, கிக்கு வரும் 4ஆம் இடத்துல. 4ஆம் இடம் என்பது கற்பு என்ற பொருளுடையது. அப்போ என்ன ஆகும், யார் கூடாது பழகிறது, எக்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது, எக்ஸு இவங்கெல்லாம் லைஃப்பில் வர்றது, இதெல்லாம் ஏற்படும்.
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 4ஆம் இடம் என்பது பெயரை கெடுத்து விட்டு போயிடும். அது கற்பு ரிலேட்டடான ஒரு விஷயம். பெயர் கெடுவதற்கான எல்லா வழிகளும் ஏற்படும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் ஆல் த கிரகம்ஸ் கம்மிங் இன் த 4th place. அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுவது என்னவென்றால், இந்த 4ஆம் இடத்துல உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கின்ற சுகஸ்தானம்னு பேர். இந்த எப்படின்னா ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், இந்த இப்போ எனக்கு உட்காந்தாப்புல வேலை பார்க்குற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் வேலைங்கிறது கிடச்சிருக்கு. நான் இனிமேல் வந்து நான் இப்போ இவ்வளோ தூரம் ஓட தேவையில்லை, எனக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள வச்சு என் டார்கெட் அச்சீவ் பண்ணிப்பேன். இந்த எம்எல்எம் மாதிரிலாம், இந்த இது மாதிரிலாம் வந்து மேன் பவர் பிடிக்கிற வேலைலாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப படுவாங்க. ஒரு ஆள் கிடைக்கிறதுக்குள்ளே அவங்க பாடு, ஒவ்வொரு டாக்டர் வாசல்லையாக உட்காந்து அவங்கள மெடிசன் பிடிக்கிறதுக்குள்ளே போகும்போது ஆகிடும். அவர்களுக்கெல்லாம் ஒரு சில பேர் லோன் எடுப்பாங்க. இந்த லோன் ஒருத்தர் வாங்கினா தான் அச்சீவ்மெண்ட் ஆனால் தான் சம்பளம்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல். அவர்களுக்காகலாம் நான் பேசுகிறேன், போராடுறேன். ஒரு விஷயம் புரிந்துக்கோங்க, பாவம். அடிப்படை சம்பளம் என்பதையே அச்சீவ்மெண்ட் ஆனால் தான் அடிப்படை சம்பவம் நிறைய கம்பெனி ஓடிட்டுருக்காங்க. இதில் தான் நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்காரங்கள்லாம் நம்ம வாசல் வந்து திட்டுறாங்களே, அவங்களுக்குலாம் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு சம்பளமே. ஸோ மனிதர்கள் மோத விடுகிறார்கள். இந்த 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு சூப்பர்வைசர் ஆகிட்டேன், எனக்கு கீழே டீம் மெம்பர்ஸு, கால் சென்டர்காரங்களாக இருக்கலாம், கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, எனக்கு கீழே ஒரு டீம் மெம்பர்ஸு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிக அதிகம். 4ஆம் இடம் என்பது அது மட்டுமல்ல, நற்பெயர். இது வரைக்கும் கம்பெனியில் உங்களை வந்து ஏதாவது நினச்சிருப்பாங்க, என்ன வெண்டார்கிட்ட பேசுகிறீங்க, ஏதாவது கையூட்டு வாங்குறீங்களா, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னே யாருக்குமே தெரியலையே போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேலே ஒரு அவதூறு குற்றச்சாட்டுகள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த அவதூறு குற்றச்சாட்டுகள்லாம் நின்று போய் என்ன ஆகுது, இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு நற்பெயரை உண்டாக்கி தருகிறது. தெரியாமல் ஒன்று தப்பாக சொல்லிட்டப்பா, நீ இவ்வளோ நல்லவனே எங்களுக்கு தெரியாமல் போச்சுப்பா போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்போ 4ஆம் இடத்துல கார் வாங்குறீங்க. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் நீண்ட நாள் கனவு கார். என்ன செக் பண்ணி பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கார் பிரியர்கள். இவங்களுக்கு கார் கொடுத்துட்டா போதும், வேறு எது வேண்டாம். எப்பயுமே பிரியமே கார் தான். இந்த கார் வாங்குறது போன்ற விஷயங்கள், வீடு வாங்குறது, லேண்டு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அப்போது அதான் நான் சொல்கிறேன், இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் நிச்சயமாக வீடு வாங்க போகிறீர்கள், ஃப்ளாட் வாங்க போகிறீர்கள். இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி அரசு பணி, 4ஆம் இடம் என்பது செவ்வாய் தருகின்ற அரசு பணி. டிஎன்பிஎஸ்சி மாதிரி, ஆர்ஆர்பி மாதிரி, அல்லது இது மாதிரி பேங்க் எக்ஸாம் மாதிரி, பிஎஸ்ஆர்பி மாதிரி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பீரியட். உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற நேரம், நீங்கள் அரசு பணி கிடைக்கிற நேரம் போன்றவை ஏற்படுகிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய், இவர் யார் அப்படின்னா 1-6 கூடியவர் இருக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போகிறது. இந்த 5 கிரகங்களும் 4ஆம் இடத்துக்கு வருவதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாருமா சேர்ந்து 4ஐயும் செம்மைப்படுத்துவார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கற்பு மட்டும் பிரச்சனையாகும். ஜாக்கிரதையாக இருங்க, யார் கூடயும் பெண்களோட பேசாமல் இருங்க. அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் வந்து தாயாருடைய உடல்நிலை என்று சொல்லுகிறார்கள். இந்த தாயாருடைய உடல்நிலையில் வந்து ஏதேனும் முன்னேற்றம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க அம்மா தான் பெரிய ப்ராப்ளமாகவே இருப்பாங்க. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். அவங்க அம்மாவுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பிக்கெஸ்ட் டாஸ்காக இருக்கும். இதெல்லாம் வந்து இவர் வந்து சரி பண்ணி தருகிறார். யார்? இந்த 4ஆம் இடத்தில் வருகின்ற 5 கிரகங்களும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குமே வேற என்ன விஷயங்கள்லாம் அப்படின்னா 5க்கு 12ன்னு சொல்கிறாங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற நேரம், பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நேரம் என்று சொல்கிறார்கள். விருச்சிகராசிக்காரர்கள் ஆகச்சிறந்த பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள். கீழப்பட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.